இந்த சன்மார்க்கம் என்ற சொல் கூட எங்கேருந்து வருது? சைவ சித்தாந்தத்தில் 4வது இருக்கக்கூடிய ஒரு முறைதான் சன்மார்க்க நெறி. அந்த சன்மார்க்க நெறியோடு சுத்த சமரசம் என்ற 2 சொற்களையும் இணைத்து கொண்டுதான் சுத்த சமரச சன்மார்க்கம் என்ற ஒன்றை அவர் கொடுக்கிறார். சன்மார்க்கம் என்றால் என்ன நமக்கு தெரியும். சத் கூட்டல் மார்க்கம் தான் சன்மார்க்கம். நிலையான ஒன்று, இந்த உலகத்தில் நிலையான ஒன்றை நாம் அடைய வேண்டும். அந்த தலைப்பில் கூட ஒரு நண்பர் இங்கே நமக்கு உரையாற்ற இருக்கின்றார்கள். வள்ளலாரின் சாகாக்கலை. அழியாத ஒன்று எது? இந்த அழியாத ஒன்றை நாம் அடைய வேண்டும். அதுபோல வள்ளலார் வாழ்வியலை சகோதரர் சங்கர்லிங்கமும் இருளும் ஒளியும், வாழ்க்கை இருள் நிறைந்து போவதற்கு காரணம் என்பதை பற்றியெல்லாம் கூட்டுறவு தணிக்கைத்துறையினுடைய இயக்குனர் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். அதுபோல மதுரையை சார்ந்த விஜயராமன் அவர்கள் வள்ளலாரின் சாகா கல்வி என்ற தலைப்பிலே உரையாற்றுகின்றார்கள். இப்படி நாம் பல கருத்துக்களை அவரிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரு கொள்கையை உருவாக்கியிருக்கிறார். அந்த கொள்கையை நான் 3ஆக பார்க்கிறேன். ஒன்று கடவுள் சார்ந்த கோட்பாடு, மற்றொன்று ஜீவகாருண்ய கோட்பாடு, 3வது சமூக கோட்பாடு என்று உடைய கோட்பாடுகளை அல்லது கொள்கைகளை பிரித்து கொள்ளலாம். கடவுள் கொள்கை என்று சொல்லியாச்சுன்னா அந்த இறைவன் ஒளிமயமான ஒரே தெய்வமாக இருக்கிறான். அவனுக்கு உருவமெல்லாம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, பெரிய சடங்கு முறைகளெல்லாம் அந்த இறைவனுக்கு தேவையில்லை என்ற அடிப்படையில் தான் அந்த கடவுள் கொள்கையை அவர் முன்வைக்கின்றார். இந்த கடவுள் கொள்கையில் அவர் சிறு தெய்வ வழிபாடு போன்றவற்றையெல்லாம் கூட அனுமதிப்பதில்லை. குறிப்பாக உயிர் பலி கூடாது. அதற்கு காரணம் அவர் 2வது சொல்லக்கூடிய கோட்பாடாகிய ஜீவகாருண்யம், தயவு, கருணை, அன்பு, என்ன பேர் சொன்னாலும் சரிதான். தயவு, கருணை, ஜீவகாருண்யம், அந்த அடிப்படையில் புலால் உண்ணக்கூடாது என்ற கோட்பாட்டையும், எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும், சாதி சமய வேறுபாடு கூடாது, அது ஏழைகள் பசித்திருப்பதை காண விரும்பவில்லை, எந்த உயிரும் பசியால் வாடக்கூடாது. அப்புறம் 3வது நிலைக்கு வருகின்ற பொழுது அவர் புராணங்கள் இவையெல்லாம் இருக்கின்றன, கதைகளாக இருக்கின்றன, அதை தாண்டி வெளியே வர வேண்டும், உண்மையை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புராணத்திலே முடங்கி போகக்கூடாது. புராணங்களை வாசித்திருக்கிறார், புராண கதைகள் எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு அந்த முதல் திருமுறைகள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா எல்லா புராண கதைகளை பற்றியெல்லாம் அவர் உரையாற்றியிருக்கிறார், உரைநடையில் எழுதியிருக்கிறார். அதை தாண்டி வெளியே வர வேண்டும், அதிலே நாம் அடங்கி விடக்கூடாது என்ற கருத்து தான் அவருக்கு உண்டு. அவர் மெல்ல மெல்ல தன்னை வேறொரு இடத்துக்கு அழைத்து செல்கிறார். அதனால்தான் ஒரு புதிய தத்துவத்தை, புதிய வாழ்க்கை நெறியை, வாழ்க்கை முறையை நமக்கு கொடுக்க முடிந்தது. அதில் சமுதாயத்திற்கு ஒத்துக்கொள்ளாதவற்றை அவர் விளக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் நம்மை. இந்த மூட பழக்க வழக்கங்கள் என்று சிலவற்றை எல்லாம் அவர் குறிப்பிடுகின்றார். அது மட்டுமில்லை, இந்த மனிதனுடைய உடம்பை எப்படி நாம் இறந்த பின்னர் வைக்க வேண்டும், அதற்கு கூட வழி சொல்கிறார். எல்லா காரியத்திலும் ஒரு பொது நோக்கு இருக்க வேண்டும். நாம் ஒரு ஆசிரியராக பணியாற்றுகிறேன் என்றால் சம்பளம் சுயநலமாக இருக்கலாம், ஆனால் அதிலே ஒரு பொது நலம் என்றைக்கு வருகிறதோ அன்னைக்கு தான் நான் ஒரு உண்மையான ஆசிரியராக பணியாற்ற முடியும். பணத்திற்காக அல்லது சுயநலத்திற்கு இன்றைக்கு படிப்பு என்பது சுயநலம் சார்ந்த ஒன்றாகிவிட்டது. இறைவன் ஒருவனுக்கு ஒரு பெரிய மாவட்ட ஆட்சியாளரை பொறுப்பை கொடுத்திருக்கிறான். உண்மையிலே அவனுக்கு பெரிய பொறுப்பு தான், மரியாதை கிடைக்கின்றது, ஆளுகின்ற ஆட்சி கிடைக்கிறது. ஆனால் வள்ளலார் கருதுபடி அவன் ஒரு உண்மையான சமுதாய சேவகனாக, இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒருவனாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இதற்காக சில அமைப்புகளை எல்லாம் உருவாக்கினார். ஒழுக்க நெறி பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கிறீங்க, ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துவது எப்படி, மக்களும் கொண்டு செல்வது எவ்வாறு, சன்மார்க்க சங்கங்களை எல்லாம் உருவாக்குறார். எல்லாருக்கும் சன்மார்க்கம் சங்கங்கள் வழியாக அவர் இவற்றை மக்களிடம் எடுத்து செல்ல முடியும் என்று கருதுகிறார். அதுபோல ஜீவகாருண்யத்திற்கு, அதுவும் பசி பிணியை நீக்குவதற்காகத்தான் அவர் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி ஒரு அணையா நெருப்பை மூட்டி வைத்து சென்றிருக்கிறார். எந்த உயிரும் பசியால் வாடக்கூடாது. அதுவும் அவர் வாழ்ந்த காலம் வறுமையான ஒரு காலம். 1823களில் பஞ்சம் தலைவிரித்து ஆடிய காலம்.
மக்கள் உணவுக்காக மிக துன்பப்பட்டிருக்கின்றார்கள். அதனால்தான் எல்லா உயிருக்கும் உணவிட வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி எல்லாருக்கும் கண்டிப்பாக நாம் உணவு அளிப்பதற்கு ஆங்காங்கே திட்டங்களை தீட்ட வேண்டும். அதிலிருந்து தான் பிற்காலத்தில் சத்துணவு திட்டமோ இன்றைக்கு காலை உணவு திட்டமோ எல்லாத்திற்கும் வழிவகுத்து கொடுத்தவர் யார்? வள்ளல் பெருமான். நாம் இன்றைக்கி பள்ளிக்கூடங்களெல்லாம் கொடுக்குறாங்க சத்துணவெல்லாம், அதுக்கு வித்திட்டவர் வள்ளல் பெருமான். அதுபோல இவர் தனது கொள்கைகளை சத்திய ஞான சபையின் வாயிலாக வெளியிடுகின்றார். அதுபோல் அவர் சித்தி வளாகம் என்ற ஒன்றை உருவாக்கினார். அந்த சித்தி வளாகத்தில் தான் அவர் கொஞ்சம் அது மாதிரி ஞான சபை ரெண்டிலையுமே கடைசி காலகட்டத்தில் அவர் கொஞ்சம் பிரச்சனையாகிவிட்டது. ஏனென்றால் சித்துகள் தெரிந்தவர், ஆனால் சித்து தெரிந்திருந்தும் அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார். வரலாறை படித்துக்கின்ற போது பார்க்கிறோம், அவர் அற்புதங்களையெல்லாம் செய்கிறார். பல அற்புதங்கள் அவருக்கு நடந்திருக்கின்றது. பல பேர் இறந்தவருடைய உடலையெல்லாம் தூக்கிட்டு வந்து விட்டார்கள். அதனால்தான் அவருக்கு வெறுப்பு வந்து விட்டு நீ யாரும் சித்தை என்ன செய்யக்கூடாது, இந்த சித்தி வளாகம் அவர் தங்குற இடமா இருந்ததை தவிர சித்தை கைவிட்டு விட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார். அதுபோல் ஞான சபையிலே ஞானத்தை பற்றி உரையாடுகின்ற பொழுது அருட்பா மருட்பா என்ற அவர் கடைசி காலகட்டத்திலே பல சோதனைகளெல்லாம் வந்தது. ஆறுமுக நாவலர் போன்றவர்களெல்லாம் அவர் மீது நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு கூட தொடுத்து விட்டார்கள். அந்த நிலையில் அவர் இறை அருளால் அவற்றையெல்லாம் வென்றார். காரணம், அவர் சாகா வரம் பெற்றவர், சாகா கலையை அறிந்தவர், சாகா கல்வியை அவர் கற்றது மட்டுமல்ல நமக்கும் கொடுத்து சென்று இருக்கிறார். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்று தான் கடைசியில் வருத்தப்பட்டார். அவருடைய அந்த சாகா நிலை இன்றும் நம்மோடு இருக்கிறார். கலெக்டரே போய் பார்க்குறார், அவர் இருந்த ரூமை திறந்து பார்க்குறார், பார்க்க முடியல. இதெல்லாம் வரலாறு, இது கற்பனை அல்ல, புராணம் இல்லை, கதை அல்ல. அவர் தங்கியிருந்த அறையை பல நாட்களுக்கு பின்னர் அந்த மாவட்ட ஆட்சியாளரை வைத்து திறந்து பார்க்குறாங்க. அதுக்கு பல கதைகள் சொல்லப்பட்டாலும் அந்த வள்ளல் பெருமான் நீக்கமறை எங்கும் நிறைந்து இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து விட்டார். ஆனால் அப்படியெல்லாம் கலக்கணும்னா எவ்வளோ பெரிய ஞானம், எவ்வளோ பெரிய பயிற்சி, எவ்வளோ பெரிய சித்து நமக்கு வேணும். அந்த நிலையை அடையாவிட்டாலும் அந்த வழிகாட்டி சென்ற வள்ளல் பெருமான் வழியை என்றும் நினைத்து அடுத்த தலைமுறையினருக்கும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். நாமும் அந்த வழியிலே வாழ வேண்டும். அதற்கு தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பரையும் வணங்கி மகிழ்கிறேன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. நன்றி.